ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபின்னு சொல்லலாங்க. பிரெட் உப்புமா தான். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். லைட்டாக நெய் விட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வந்து ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகி வரும். எல்லா ப்ரெட்டையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா ப்ரெட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் வந்து 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம வரமிளகாத்தூளும் சேர்த்த போகிறோம். அதனால் பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுது அதையும் வந்து போட்டுக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்குற கலவாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். ப்ரெட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நமக்கு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா தூள்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். மல்லித்தூள் அது 1 டீஸ்பூனுங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் இப்போது விட வேண்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு எல்லாம் மிக்ஸ் ஆகி வதக்கி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போது இந்த பிரெட் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இது கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கி விட்டுறலாம். தக்காளி பாருங்க நல்லா தொக்கு மாதிரி நமக்கு வந்து ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு இது கொதிக்க வைங்க. கொஞ்சம் மசாலாஸில் இருக்க அந்த பச்சை வாசம் நமக்கு வந்து ஈஸியாக போயிடுங்க. இப்போது நல்லா கொதித்து ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளி வந்து எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் கலந்து நமக்கு வரணுங்க. குட்டீஸ்லாம் இந்த ரெசிபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ இந்த பிரெட் உப்புமா வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 1 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அது எல்லாம் கலந்து வரட்டுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரெட் உப்புமா வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நீங்கள் வந்து கேரட், பட்டாணி அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பிரெட் உப்புமா செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை அதையும் தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு குயிக்கான டிஃபன் ரெசிபி பிரெட் உப்புமா வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.